இயேசு கிறிஸ்துவின் சபை இருக்கு பாத்தீங்களா, அந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக, கம்ப்ளீட் ஆகல, முன்பாக எப்படி இருக்கும், சபை ஸ்தாபிச்ச பின்பாக எப்படி இருக்கும், அந்த கர்த்தருடைய நாள்ல அதோட எண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அவுட்லைனா என்ன பண்ணலாம்னா டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். சரி, இது நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னு பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி நாங்க வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்டிமேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சபைக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதுதாங்க. அதாவது மகிமையுள்ள சிங்காசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டிருக்கும் பொழுது அவரை பின்பற்றினவர்கள் அவரோட இருந்து என்ன பண்ண போகிறான்னு பார்த்தோன்னா, அந்த ஆளுகை செய்ய போகிறார்கள். ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். உலக ஜனங்களுக்கு கிறிஸ்துவோட சேர்ந்து ஒரு ரட்சிப்பு அங்க கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர்ந்து நம்ம கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874 இந்த பூமியில பிரசன்ஸ் ஆகுறதுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874க்கு பின்பாக அவர் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் சார்ஜ் எடுக்க ஆரம்பிக்கிறார். எடுத்த உடனே நமக்கு தெரியும் எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல வந்துருச்சான்னு கேட்டா அப்படி வரவும் முடியாது. அதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. வசனங்களும் நமக்கு தெளிவா இருக்கு. பட் அவர் சார்ஜ் எடுக்கும் போதே எப்படி எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜாவாக தான் என்ன பண்றாருங்க, அவர் அங்க சார்ஜ் எடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். சரிங்களா? இப்ப இந்த ராஜா வந்த உடனே என்ன செய்ய வேண்டும்? இந்த ராஜா 1874 இந்த பூமியில பிரசன்ஸ் ஆன விடானே என்ன செய்ய வேண்டும்? நம்ம அநேக காரியங்கள் படிச்சிருப்போம். இருந்தாலும் இந்த பாடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ரிவைஸ் பண்ணலாம். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874 அவருடைய பிரசன்ஸ் இந்த பூமிக்கு வந்த பின்பாக அவருடைய ராஜ்யம் அங்க ஸ்தாபிக்கப்படுகின்ற பொழுது முதல் அவர் செய்கின்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை கூட்டி சேர்த்தல், அந்த ப்ராசஸ். அதுக்கு சைமல்டேனியஸா எந்த ப்ராசஸ் அங்க ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் ப்ராசஸ் அங்க ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இஸ்ரேலை கூட்டி சேர்த்தல ப்ராசஸ் அது ஒரு சைமல்டேனியஸா நடக்கும்பொழுது முதலாவதாக எது வரும்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் ப்ராசஸ் அங்க ஸ்டார்ட் ஆகும். அந்த சைமல்டேனியஸாவே எது வந்துரும்னு பாத்தீங்கன்னா, சாத்தானும் அங்க கட்டப்படுதல் அப்படிங்கிற ப்ராசஸும் என்ன என்பது அங்க ஸ்டார்ட் ஆகும். அதற்கு பின்பாக சபையின் முடிவை நோக்கி என்ன பண்ணுன்னா, அவங்க டிராவல் ஆயிட்டு இருக்கும். உயிர்த்தெழுதல் வருகின்ற பொழுது யார் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சபையாக செலக்ட் ஆயிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உயிர்த்தெழுதல் அங்க வந்திருப்பாங்க. அப்புறம் பாபிலோனுடைய அழிவு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பாபிலோனுடைய அழிவு கூடவே எது தொடர்ந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா உபத்திரவ காலம். மகா உபத்திரவ காலத்தோட தொடர்ந்து எது வரும்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் உலக போர். 3ஆம் உலக போற முடிவுல தான் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, புதிய வானமும் புதிய பூமியும் அங்க வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதுதான் பேசிக். நம்ம கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில ஒரு ராஜ்யம் எப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது பேசிக் இதுதான். இஸ்ரேலை கூட்டி சேர்த்தல், உயிர்த்தெழுதல், சாத்தான் கட்டப்படுதல், சபையின் முடிவு, பாபிலோன் அழிவு, மகாபத்திரத்தின் காலம், 3ஆம் உலக போர், புதிய வானம் புதிய பூமி. இதற்குள்ளாக நிறைய சத்திய பாடங்கள் இருக்கு. புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும், 3ஆம் உலக போர் எப்படி நடக்கும், மகா உபத்திரத்தின் காலத்தில் என்னென்ன நடக்கும், பாபிலோன் அழிவு எப்படி ஆரம்பிக்கும், சபையின் முடிவு எப்படி இருக்கும், சாத்தான் எப்படி கட்டப்படுகிறார் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடமா இருக்கும். ஆனா பேசிக் பார்க்கின்ற பொழுது இதுதான், இஸ்ரேலை கூட்டி சேர்த்திலிருந்து புதிய வானம் புதிய பூமி. அப்படி பார்க்கின்ற பொழுது இதுல சில பாயிண்ட்ஸ் நம்ம அங்கங்க டச் பண்ணிட்டு நம்ம போலாம். இப்போ இஸ்ரேல் அவர் கூட்டி சேர்க்கிறார் அப்படின்னா, இதற்கு முன்பாகவே ஒரு தீர்க்க தரிசனம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல் 27. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அன்பான சகோதரர்களே, நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நான் எல்லாமே கிறிஸ்பியா தான் இங்க கொடுத்திருக்கிறேன்.
பாகையை கழற்று கிரீடத்தை எடுத்து போடு, உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அப்படி என்றால் இதுல நல்லா புரிந்துக்கலாம். உரிமைக்கார் யாருன்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உண்மையான உரிமைக்காரர் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்து பிளஸ் சபை, இதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உரிமைக்காரர். சோ இப்போ உரிமைக்காரர் வந்துட்டார். 1874 அவர் வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டார். வந்து அந்த ப்ராசஸ் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க சேர்த்து கொண்டே வருகிறார். இஸ்ரேல என்ன பண்றாருன்னா கூட்டி சேர்த்தே வருகிறார். மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதோட முழுமை எங்க முடிவடையும் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து அங்க ஒர்க் பண்ணும் போதுதான் என்ன பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் கூட்டி சேர்த்தலே அது முழுமையாக முடிவடையும். இன்னைக்கு இந்த பாடத்துல நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். எப்படி வந்து இஸ்ரேல் வந்து அங்க முழுமையாக முடிவடையும், அதோட மேப் மட்டும் நம்ம வந்து டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். சோ என்ன நடந்திருக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த தீர்க்க தரிசனத்துல என்ன ஒரு விஷன் வந்து எசேக்கியேலுக்கு அங்க காட்டப்படுதுன்னு பார்க்கின்ற பொழுது, இந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் வருமா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு எசேக்கியேல் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனே அது உமக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அங்க ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு தரிசனமாக அங்க காட்டப்படுகிறது. சோ அந்த தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேலை எப்படி தேவன் அங்க கூட்டி சேர்க்கிறார் அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்கின்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல என்ன வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல். அங்க உயிர்த்தெழுதல் ப்ராசஸ் வந்து அங்க ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். சோ உயிர்த்தெழுதல் ப்ராசஸும் சாத்தான் கட்டப்படுதலும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸ்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவர் ராஜாவா வந்துட்டார். ராஜாவா வந்தோடனே சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப பாருங்க எப்படி சைமல்டேனியஸ் நான் சொல்லுகின்றேன். ஆதாம் நிமித்தம் எல்லாரும் மரணத்துக்குள்ள போறாங்க. ஆதாம் நிமித்தம் எல்லாருமே பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க. பாவத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா எல்லாம் சாத்தான் அவன் கண்ட்ரோல்ல அவன் வச்சிருக்கிறான். மரணம்ங்கிறது ஒரு கண்ட்ரோல்ல பயமுறுத்தி அங்க வச்சிருக்கிறான். இப்ப இந்த மரணத்திலிருந்து ஒருத்தர் விடுதலை பெறுகிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, மரணத்திலிருந்து ஒருத்தர் உயிர் தெழுந்து வருகிறார் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய பவர் அங்க கம்மி ஆகுது. அப்படி என்றால் என்ன ஆகுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க 2ஆம் வருகையில வந்து எல்லாத்தையும் ஒரு உயிர் தெழுதல, எல்லாத்தையும் ஒரு உயிர் தெழுதல. முதல்ல பரிசுத்தவான் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்து, கிறிஸ்து மாறிய வாழ்ந்து, சபையாகவே வாழ்ந்து அங்க மரித்தவர்களே அங்க உயிர்த்தெழுதல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா சாத்தானுடைய பவர் அங்க கொஞ்சம் கம்மி ஆகுது. கம்மியாகும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சாத்தானே அங்க கட்டுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். சோ இஸ்ரேலை ஒரு சைடுல குட்டி சேர்க்கிறார், ஒரு சைடு உயிர்த்தெழுதல் ப்ராசஸ் பண்றார், ஒரு சைடு என்ன பண்றாருன்னா சாத்தானை எங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க கட்டி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். சோ அடுத்தது இந்த 3 ப்ராசஸ் முடிந்த பின்பாக என்ன நடக்குது, கிறிஸ்துவின் ராஜ்யத்துல பார்க்கின்ற பொழுது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நம்ம வாசிப்போம் பாருங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். பாருங்க இதை நம்ம வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. இது வந்து இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எதை விரும்புகிறார்கள் பாத்தீங்கன்னா, தேவனே உங்க நாட்கள் வராதா, நீங்க 2ஆம் வருகையில வரேன்னு சொன்னீங்களே இன்னும் ஏன் வரல, உங்களோட அரசாட்சி நடக்காதா அப்படிங்கிறது புரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாபிலோன்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு அவங்க பூமியில படுகின்ற பாடுகளை பார்த்து இந்த பாடுகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனை அதிகமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவன்கிட்ட வந்து ஜெபம் செய்து அவருடைய நாட்களை அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடலாம்னு சொல்லி ஜனங்கள் வேறு விதமாக யோசித்து கொண்டு அவங்க சுயநலத்துக்காக தேவனை தேடுவார்கள். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அதனால என்ன உண்டு, கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் அந்தகாரமா இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதர சகோதரர்களே. இந்த பூமியில ஒரு மனிதன் சகிக்க முடியாத ஒரு ஒரு ஆபத்தை, ஒரு விதமான காரியத்தை அவன் பார்க்கின்ற பொழுது அவன் மனசுல என்ன தோன்றும் என்றால், ஏன் இந்த மாதிரி நடக்குது, இது ஒரு மோசமான நாள், இது ஒரு கலிகாலம், இது மாறாதா அப்படின்னு சொல்லி அவன் மனசுல தோன்றும். ஏன்னா அந்த நாள் அவனுக்கு இருளான நாள். ஆனா ஒரு ஆபத்து நம் கண் முன்பாக வருகின்ற பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு வெளிச்சத்தை நமக்கு என்ன பண்றாருங்க காட்டுகிறார். அந்த வெளிச்சம் எதற்காகனா, இன்னும் நான் என்ன ஆகல, ரெடி ஆகல.
யோசிச்சு பாருங்க, ஆபத்து நமக்கு கண் முன்பாக இருக்கிறது. நிறைய ஜனங்கள் ஆபத்தை சந்திக்கிறார்கள். உயிர் போயிட்டு இருக்குது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் உட்கார்ந்து சத்திய பாடம் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க இதுல. பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கிடையாது. அந்த நாள் யாருனாலும் சகிக்க முடியாத நாள் அது. யாருனாலும் சகிக்க முடியாது. ஈவன் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத அங்கங்களாகிய நம்மனாலையும் அந்த நாளை சகிக்க முடியாது. நம்ம தேவன்ட்ட என்ன கேட்க வேண்டும்னா, தேவனே எப்படியாவது உமக்கு பிரியமாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணிடுவேனுங்க? மரிக்க வேண்டும். ஐயோ! அப்படிங்கிறது நம்ம விளக்கம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நாள் வருகின்ற பொழுது, யாரும் அந்த நாள என்ன பண்ண முடியாது? தாக்கு பிடிக்கவே முடியாது. பாருங்க, கர்த்தருடைய நாள் வரவே இல்ல. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய நாள் வரவில்லை என்றால், இந்த மாரி ஒரு உபத்திரம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இந்த உபத்திரம் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்பாகவே, தேவன் சில சாம்பிள்ஸ நமக்கு என்ன பண்றாங்கன்னா, எச்சரிப்பா அவர் காட்டுகிறார். எப்படி பாருங்க, இந்த ஆமோஸ் 5ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனம் நம்ம வாசிப்போம் பாருங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற் காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பாத்தீங்களா? இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா, வானத்துல ஒரு மிகப்பெரிய கிரியையை யார் அங்க செய்கிறார் பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் அங்க செய்கிறார் சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அது அப்படியே பூமியில பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை என்ன பண்றாருங்களாமா? வரவழைக்கிறார். சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அந்த தண்ணீரை என்ன பண்றாராமா? அவைகளை பூமியின் விசாலத்தில் மேல் என்ன பண்றாருங்களா? ஊற்றுகிறார். அப்ப பாருங்க, சமுத்திரத்துல இருந்து தண்ணீரை வரவழைச்சு பூமி மேல விசாலத்துல ஊற்றினால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணீரால் இந்த உலகம் அழிக்கப்படுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக நமக்கு சுனாமி அப்படின்னா அந்த பேரே என்ன நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு கடல் கடையில ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம என்ன சொல்லிடுறோம்னு பாத்தீங்கன்னா, சுனாமி அப்படின்னு சொல்லிடுறோம். தண்ணீர்னால இனிமேல் இந்த உலகத்துக்கு ஆபத்து உண்டு. நீங்க அன்பான சகோதரர்களே, இதுல நிறைய ஜியோகிராபிக்கல் ரிசர்ச்ல நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2065ல there will be no stratosphere, there will be no mesosphere, there will be no ionosphere. நம்ம சொல்லுங்க, வான் மண்டலத்துக்கு பார்த்தா பல அடுக்குகள் இருக்கு. அதெல்லாம் உடைஞ்சு கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஜியோகிராபிக்கல பார்க்கின்ற பொழுது, இந்த என்விரான்மெண்டல் பார்க்கின்ற பொழுது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2065க்கு மேல பூமியாகவே இருக்காது. இந்த 2065க்குள்ளாகவே எண்ணற்ற வெள்ளங்கள், தண்ணீர்னால நிறைய ஆபத்துகளை இந்த பூமி என்ன பண்ணும்னா சந்திக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சீசனல் என்ன ஆகும்னா மாறிடும். திடீர்னு மழை வந்துச்சுன்னா அன்எக்ஸ்பெக்டடா அதிகமா மழை வரும். அன்எக்ஸ்பெக்டட் பூமி ஹீட் ஆகி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் எல்லாம் லேண்ட் பகுதிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். தேவன் சொல்றா, இதெல்லாமே ஒரு சாம்பிள். இந்த சாம்பிள் யாருக்காக பார்க்கின்ற பொழுது நமக்காக தான். வசனம் கிளியரா சொல்லிருச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளின் பூமியின் விசாலத்தில் மேல் ஊற்றுகிறார். நான் ஊற்றுவேன். ஊற்றும் போது நீ பாத்துக்குங்க. இப்படிதான் இருக்கும். அவர் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவார்னா, தண்ணீர்னாலேயே அழிச்சிருவார். முழுமையா அழிக்க மாட்டார். ஏன்னா நோவா என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திருக்காரு. ஆனா மிகப்பெரிய அழிவை கண்டிப்பா இந்த பூமி தண்ணீர்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க சந்திக்கும் அப்படின்னு பாக்குறோம். இதுவும் ஒரு பார்ட். இது கர்த்தருடைய நாள்ல இது ஒரு பார்ட். இந்த கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது யாருனாலையும் தாங்க முடியாத ஒரு நாட்களாக அந்த நாள் இருக்கும் சொல்லி பார்க்கின்றோம். சரி, இது உலக ஜனங்களுக்கு. அடுத்தது அப்படியே இப்படி இந்த பேரலா இது நடந்துட்டு இருக்கும் போது சபை செலக்ட் ஆயிரும். அப்ப திரள் கூட்டம் மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த டைம்ல கிறிஸ்துவனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மகா உபத்திரவ காலம். அந்த மகா உபத்திரவ காலம் எப்படி இருக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல மகா உபத்திரவ காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செப்பனியாங்க தெளிவாக சொல்லியிருக்காரு. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது,
அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். 15ஆம் வசனம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். பாருங்க, கர்த்தருடைய நாளை எப்படியாக விவரித்து பிரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பாடத்தை ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு. செப்பனியால சொல்லுகின்றப்பது பேட்டர்ன் வேற. ஆனா நடக்க போற விஷயங்கள் ஒண்ணுதான். சொல்லுகிற விதம் தான் வேற மாதிரி. யோவேல அதே மாதிரி நடக்கிற விஷயங்கள் ஒண்ணுதான். நான் சொல்லுகின்ற விதம் பேட்டர்ன் தான் வேற மாதிரி. இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அது ஆமோஸ்ல. சரிங்களா? இந்த செப்பனியா சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, அந்த கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்குமாமா, இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். இது மகா உபத்திரவ காலத்துல நடக்கின்ற சம்பவம். இதற்கு முன்பாக சபை என்ன இருங்க எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்களா? அப்ப மகா உபத்திரவ காலத்துல இந்த கர்த்தருடைய நாளை தேவன் எப்படி தீர்க்கதரிசியின் வாயிலாக விவரித்து சொல்லுகிறான்னு பாருங்க. கர்த்தருடைய நாளை எப்படி சொல்றார்? கர்த்தருடைய பெரிய நாள். கர்த்தருடைய பெரிய நாள் மிகப்பெரிய உபத்திரவம். கர்த்தருடைய நாளே உபத்திரம். கர்த்தருடைய பெரிய நாள்ல மிகப்பெரிய உபத்திரவம். அப்படி என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய நாளுக்கென்று சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்க மனம் கசந்து அலறுவான். இன்னைக்கு இந்த பூமியில நான் தான் பராக்கிரமசாலி. எனக்கு எண்ணற்ற செல்வங்கள் உண்டு. எனக்கு எண்ணற்ற உயர்வுகள் உண்டு. எனக்கு எண்ணற்ற பதவிகள் உண்டு. நான் மேன்மையானவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தீர்க்கதரிசனம் இதுதான். அங்க பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுவான். பயந்து ஓடுவான். தாக்கு பிடிக்க முடியாது. அதான் சொல்றார், இது கர்த்தருடைய நாள்ல கர்த்தருடைய பெரிய நாள். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. இந்த கர்த்தருடைய பெரிய நாள்ல அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அப்ப தேவன் அவருடைய உக்கிரத்தை எல்லாம் என்ன பண்ணிடுவாராமா, இந்த மகா உபத்திரத்தின் கால்ல ஊத்திடுவார். அங்க ஒருவனும் தப்பிக்க முடியாது. ஒருவனும் அங்க தப்பிக்கவே முடியாது. அது அது பாருங்க, இக்கட்டும் இடுக்குமான நாள். அது அழிவும் பால் கடிப்புமான நாள். அதான் அழிவு உண்டு. கண்டிப்பா அழிவு உண்டு. கடைசியா சொல்ற, அது இருளும் அந்தகாரமான நாள். அது மப்பும் மந்தாரமான நாள். எப்படின்னு பாருங்க. இதுதாங்க கர்த்தருடைய நாள். அதோட சாம்பிள் தேவன் இன்னைக்கு நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். எதுக்காகனா, சபை சீக்கிரம் என்ன இருங்க, ரெடியா இருங்க. சாம்பிளே இன்னைக்கு இருக்கிற உலக ஜனங்கனால பார்த்து சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கு சாம்பிளே. ஆனா அந்த கர்த்தருடைய பெரிய நாள், இக்கட்டும் பால் கடிப்புமான நாள், மப்பும் மந்தாரமான நாள், உக்கிரத்தின் நாள், அதெல்லாம் வந்துச்சுன்னா உண்மையாலே சொல்றேன், உலக ஜனங்கனால என்ன பண்ண முடியாதுங்க, தாக்கு பிடிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்குள்ள யார் மாட்டிட்டு வெளியே வருவான்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்டம் அங்க வெளியே வரும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சோ கிறிஸ்துவின் ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா, இந்த மகா உபத்திர காலம் முடிஞ்ச பின்பாக, திரள் கூட்டம் அங்க செலக்ட் ஆன பின்பாக, பல ப்ராசஸ் அங்க நடக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் முடிந்த பின்பாக அடுத்தது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ தி நியூ ஹெவன் அண்ட் எர்த், புதிய வானமும் புதிய பூமியும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வரும்னு சொல்லி பார்க்கின்றோம். சோ இதுதான் பேசிக் அவுட்லைன். சோ இதுக்குள்ளதான் நிறைய பாடங்கள் நம்ம தியானித்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு இப்ப இந்த பார்த்த சம்பவத்தை எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாத்தீங்கன்னா, சில வசனங்கள் எரேமியாலையும் ஏசாயிலையும் நம்ம படித்து இந்த நாளுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சோ இப்ப நம்ம எங்க வாசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 6 நம்ம வாசிப்போம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். 6ஆம் வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை இப்ப யார் நிறைவேற்றி கொண்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, எரேமியாலே சொல்லப்பட்டிருக்கு, இதோ நாட்கள் வரும் என்று. அந்த நாட்கள் வேற எதுவுமே கிடையாது, கர்த்தருடைய நாள். எல்லாம் புரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய நாள்.
இந்த கர்த்தருடைய நாள தான் எரேமியால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது என்ன பண்ணுவாராமா, தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து, யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அவர் வந்த உடனே இஸ்ரேலை கூட்டி சேர்க்கிறாரா? எப்படி கூட்டி சேர்க்கிறார்? அவர் ராஜாவாய் இருந்து என்ன பண்றாருங்க? இஸ்ரேலை அவர் கூட்டி சேர்க்கிறார். அப்புறம் என்ன பண்றாராமா, ஞானமாய் ராஜரிகம் பண்ணுகிறார். பூமியிலே நியாயத்தையும் நீதியும் என்ன பண்ணுகிறார்னா நடப்பிப்பார். இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலக ஜனங்களுடைய எண்ணங்கள் வேற, தேவனுடைய எண்ணங்கள் வேற. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையிலும், இஸ்ரேல் காசா அந்த பிரச்சனையில இன்னைக்கு எல்லா உலக ஜனங்களுமே யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா காசாக்கு தான். ஒரு சிம்பத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. சில நாடுகள் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு. இப்ப ஈவன் ஒரு கான்ஃபிளிக்ட் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கே வந்துருச்சு. காரணம் என்ன? இஸ்ரேல் யார் சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐநா சபை சொல்லியும் இஸ்ரேல் கேட்க மாட்டேங்கிறாங்க. தனிச்சையா என்ன பண்றாங்கன்னா அவர் முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சமீப காலமாக இஸ்ரேல் மேல வச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் யார் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. வசனம் அப்படி சொல்லல. காரணம் என்னன்னா, ஞானமாய் ராஜரீகம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இப்ப செய்கின்ற காரியங்கள், அது கர்த்தருடைய நாள்ல செய்கின்ற காரியங்கள் உலக ஜனங்களுக்கு அது புரியாது. ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ராஜரீகம் பண்ணுகிறார். இப்ப விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பி எழுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் மேப் பாருங்க. நான் இப்ப 2, 3 ஸ்லைடுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலா கானான் தேசத்தை சுதந்திரிச்ச அந்த லேண்ட் பகுதி இஸ்ரேல் கிட்ட இருக்கான்னு கேட்டா நோ, இல்லை, கண்டிப்பா இல்ல. அப்ப இந்த ராஜா என்ன பண்ணணும்னா அந்த லேண்ட் பகுதியை என்ன பண்ணணுங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரேல் சுகமாய் வாசம் பண்ணும். இப்ப சுகமா கிடையாது. அப்ப என்ன ஆகும்? கர்த்தருடைய நாள்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுகமாய் வாசம் பண்ற அளவுக்கு என்ன பண்ணும்னா, அந்த ஒரு காரியத்தை இங்க கொண்டு வரான்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார்ஜ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நான் சார்ஜ் போட்டு வந்துடுறேன். ஓகே. தேங்க் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சார்ஜ் கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. சோ மீண்டுமாக நம்ம எதற்குள்ளாக போகலாம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அதோ அவர் நாட்கள் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரேல் சுகமாய் அங்க என்ன பண்ணும்னா வாசம் பண்ணும் சொல்லியிருக்கு. பட் இப்ப சுகமாய் வாசம் பண்ணல. இந்த சுகமாய் வாசம் பண்றக்கூடிய சார்ஜ், அந்த ஆக்டிவிட்டி தான் இப்ப ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஞானமா என்ன பண்றாருங்க நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. ஒரு பீரியட்ல அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன நடக்குமாமா? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அன்பான சகோதரர் சொல்லி, இந்த வார்த்தை நம்ம கடைசியாக எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்க வேண்டும். என்னன்னு பார்க்கிற பொழுது, பூர்வ நாட்களிலே, பிஃபோர், பூர்வ நாட்களிலே, பூர்வ நாட்களிலே இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். இதுதான் அங்க முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டும். என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை யார் செய்கிறாராமா? கர்த்தர் செய்கிறார்.
இருக்கா அந்த மெடிடேரியன் சீக் பல ஒரு ஸ்ட்ரிப் இருக்குங்களா? சோ இந்த ஸ்ட்ரிப் இருக்கு பாத்தீங்களா? இப்பதான் என்ன ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டு இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க அது பாருங்க பக்கத்துல இருக்க வெஸ்ட் பேங்க் பாருங்க. அது யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜோர்டான் கண்ட்ரோல்ல அங்க இருக்கு. மேல இருக்கல லெபனான். அந்த அதுக்கு பக்கத்துல சிரியா. இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய எல்லா இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் அவங்க பேட்டில் எல்லாம் கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னா, இந்த லெபனான் பக்கத்துல வச்சிருக்காங்க. இந்த வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்பாக இஸ்ரேலோட பிரசிடென்ட் பெஞ்சமின் நெட்டான்யாஹூ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வார் முடியும்போது மேப்ல ஒரு மாற்றத்தை நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. தி மேப் வில் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு மேப்ல ஒரு மாற்றத்தை நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா உங்களுக்கு இந்த சைடு ஒரு பிக்சர் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு பாருங்க. அந்த பிக்சர் நல்லா பாருங்க. இதுதாங்க ஆக்சுவல் இஸ்ரேல். பூர்வ நாட்களில் இருந்தது போல. பூர்வ நாட்களில் இருந்தது போல. இது எல்லாமே யார் கண்ட்ரோல்குள்ள வரணும்னா, இஸ்ரேல் கண்ட்ரோல்குள்ள வர வேண்டும். பாருங்க, ஒரு சைடு உங்களுக்கு இது போட்டிருக்கிறேன். இன்னொரு சைடு நான் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரம் பூர்வ நாட்களில் இருந்தது போல நான் மீண்டும் என்ன பண்ணுவேன்? ஸ்தாபிப்பேன் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஏன் சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யமே இஸ்ரேல் கூட சண்டைக்கு வராங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. கடைசியில இஸ்ரேல் ஜெயிச்சு அந்த லேண்ட் என்ன பண்ணிக்குவாங்க? வாங்கிக் கொள்வார்கள். இது ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் நடக்குது. ஆபிரகாம் மெசபடோமியால இருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது பல போர்கள் புரிஞ்சு அதை பிடிச்சாரு. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது அங்க 7 ஜாதிகளை துரத்தி விட்டுதான் என்ன பண்ணாங்கன்னா அந்த தேசத்தை பிடிச்சாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த லேண்ட பிடிக்கும் போது சுத்தி இருக்கிற ஜனங்களையும் சுத்தி இருக்கிற ராஜ்யங்களையும் அடிச்சு துரத்தி விட்டுதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்ட் என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. தவறு மாதிரி தெரியும். ஆனா வேதாகம பார்வையில பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் செய்கின்றது சரி மாறி தெரியும். அதனாலதான் சொன்னேன் உலக ஜனங்கள் வேற, தேவனுடைய பிள்ளைகள் வேற. சரிங்களா? இப்ப பாருங்க இன்னும் இந்த பார்ட்ட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பிக்சர் என்ற பொழுது பாருங்க எவ்வளவு பெரிய இஸ்ரேல் தேசம். இன்னைக்கு பென்சில்ல ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு சின்ன தேசமாக இருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இஸ்ரேலுக்கு தான் எது கேபிட்டலா இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஜெருசலேம் கேபிட்டலா இருக்கும். ஆல்மோஸ்ட் பாருங்க அந்த டமாஸ்கஸ், ஜோர்டான், சவுதி அரேபியா, சிரியா, அதுக்கு மேல இருக்க துர்க்கி, ஏன்னா யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பூமிக்குரிய தாய் அவங்க எல்லாம் அங்கதான் இறந்தாங்க. நிறைய பக்க ஊழியங்கள்லாம் செஞ்சாங்க. இந்த பூர்வ நாட்கள இஸ்ரேல் தேசத்துல இருந்து இப்ப இல்ல. சரிங்களா? அதனால இந்த ஃபைட் எல்லாம் இன்னைக்கு ஓயாது. இது தேவன் ஞானமாய் செய்கின்ற ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானமாய் செய்கின்ற ஒரு காரியம். இனிமேல் அங்க ஃபைட் இப்படித்தான் இருக்கும். பாருங்க யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவேல் என் 3ஆம் பரிசு அதிகாரம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. பிரதர் உங்களுடைய வாய்ஸ் சரியா கேட்க மாட்டிருக்கு. நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ ஆகுதுங்க.
சகோதரர்களே என்ன கட் ஆயிருச்சு, நான் மீண்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஷேர் பண்றேங்க. சோ அன்பான சகோதரர்களே, தடங்களுக்கு மன்னிக்கவும். என்னன்னு தெரியலைங்க, நெட் கட் ஆயிருச்சு. சோ நாம் மீண்டுமாக நம்ம வசனங்கள் வாசிக்கலாம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாய் இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. சோ என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமா இருக்கிற நான் உன் தேவனாகிய கர்த்தர். எப்ப அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த ப்ராசஸ் இப்ப முன்னாடி ஒரு மேப் காமிச்சோம் பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிகின்ற பொழுது எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். என்னன்னா, அங்கதான் உண்மையான தேவன் என்ன பண்றாருங்க, அங்க வாசம் செய்கிறார், அறிந்து கொள்வார். இப்போ நம்ம இந்த இப்ப நம்ம பார்த்த இந்த காரியத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா, ஏசாயா புஸ்தகம் கொஞ்சம் விவரமாக நமக்கு டீட்டெயிலா நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேதாகம் வாசிக்கின்ற சகோதரி, நீங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வச்சுங்க, இதுல வராது. இப்ப நீங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஒட்டி வருவார்கள். இது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை குறிச்சு பார்க்கின்ற பொழுது, ராஜ்யத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது, நம்ம அடிக்கடி உபயோகிக்கின்ற ஒரு வசனம். கேக்கல பிரதர், கேக்கலைங்க, ஒண்ணுமே கேக்கல. நான் பேசுறது கேட்கலைங்களா யாரும்? ஒண்ணுமே கேக்கலைங்க. கேட்கல பிரதர். இப்ப கேக்குதுங்களா பிரதர்? இப்ப கேக்குதுங்களா? ஓகே. சோ மீண்டும் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கின்ற பொழுது 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு பர்வதங்களின் கொடிமுடி, ஒண்ணு பர்வதங்களின் கொடிமுடி, அதுக்கப்புறம் மலைகளுக்கு மேலாய். இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பர்வதங்களின் கொடுமுடி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சீஃப் ஆஃப் தி மவுண்டன், எல்லா ராஜ்யத்துக்கும் மேலானது. எல்லா ராஜ்யம் சொல்லுகின்ற பொழுது அப்ப ஒரே ராஜ்யம் தான் இருக்கும், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட 1000 வருட அரசாட்சி. அந்த ராஜ்யம் தான் சீஃப். இது எப்படின்னா, மலைகளுக்கு மேலாய் அப்படின்னா எல்லாத்தையும் உடைச்சிட்டு என்ன பண்ணிடுவாருங்க, மேல கொண்டு வருவார். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அவரோட ராஜ்யம் தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அவரோட ராஜ்யம் தான் பெருசா இருக்கும். அவர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்ற பொழுதுதான் எல்லா விதமான ஆபத்துகளும் இந்த பூமிக்கு வரும் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இப்ப நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஸ்லைட்ல வராதுங்க, வேதாகமத்துல வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார்,
நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆசீர்வாதம். யாக்கோபின் ஆலயம்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, பூமிக்குரிய ஆசீர்வாதம். இன்னும் நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும்னா, சியோனிலிருந்து வேதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம். வானத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளஸிங்ஸ் அங்க கிடைக்கும் சொல்லி பார்க்கின்றோம். அதே மாதிரி ஜனங்களுக்கு எருசலேம்ல இருந்து கர்த்தருடைய வசனம் பூமியில இருந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அது கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்கின்றோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து கர்த்தருடைய நாள்ல நடக்கின்ற ஒரு காரியம். பிளஸிங்ஸ் என்ன ஆகும்னா அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். சோ ஏசாய் எப்படி சொல்லிட்டு அடுத்தது ஏசாய் எப்படி ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? 4ஆம் வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர் என்ன அவர்கள் பண்றாருன்னா ஒரு ஓகே ஓகே அவர்கள் ஜாதிக்குள்ள என்ன பண்றாங்கன்னா நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அன்பான சகோதரர்களை இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலைகளுக்கு மேலாக, நல்லா புரிஞ்சுங்க, மலைகளுக்கு மேலாக கொஞ்சம் கொஞ்சமா மேல வருதுங்களா? அப்படி மேல வரும்போது என்னன்னா 2 விதமான பிளஸிங்ஸ் வருதா? ஒண்ணு வானத்துல இருந்து ஒரு பிளஸிங் வருதா, பூமிக்குரிய பிளஸிங் வருதா? இந்த பிளஸிங் வருகின்ற பொழுதுதான் என்ன நடக்குமாமா? திரளான ஜனங்களை அவர் கடிந்து கொள்வார். ப்ராசஸிங், இதான் ஒரு ப்ராசஸ். இது 2 வருகின்ற பொழுது திரளான ஜனங்களை அவர் கடிந்து கொள்வார். எப்படி கடிந்து நீங்க வாசிக்கிறது எனக்கு கேட்கலைங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பாருங்க என்ன நடக்குதாமா? அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களையும் மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ரொம்ப சிம்பிள். பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அரிவாளாகவும் ஆக்குவார் அப்படின்னா there will be a no war. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அப்படியே ஸ்தாபிக்க பெருசாய் வரும்போது முதல்ல அங்க என்னத்தை முடிவு கொண்டு வராராமா? ஒரு யுத்தத்தை அங்க முடிவு கொண்டு வருகிறார். இப்ப பாருங்க, இது ஏன் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குதுன்னா, இன்னைக்கு பூமி எங்கும் இந்த யுத்தத்தை நோக்கிதான் என்ன பண்ணிருக்குன்னா போய்கொண்டே இருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரஷ்யா உக்ரைன் வார் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு இஸ்ரேல் காசா வார், இன்னைக்கு அமெரிக்கா யூகேல சேர்ந்து ஹூத்திக்கு விரோதமாக அங்க ஒரு போர். எப்ப வேணா பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஒரு போர். எப்ப வேணாலும் சைனாக்கும் தைவானுக்கும் வருகின்ற ஒரு போர். கோல்டு வாரா வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கு இன்னும் போய்கொண்டே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் கீழே இருக்கிற மெக்சிகோவுக்கும் கியூபாவுக்கும் ஒரு வார் போய்கொண்டே இருக்கு. நேட்டோக்கும் ரஷ்யாவுக்கு ஒரு விதமான மனக்கசப்பு. ஐரோப்பிய யூனியனுக்கும் திருப்பியும் ரஷ்யாவுக்கு ஒரு விதமான மனக்கசப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இதுல பாத்தீங்கன்னா அசர்பைசான், அதே மாதிரி அசர்பைசான் சுத்தி இருக்கிற நாடுகளுக்கும் அங்க ஒரு விதமான ஒரு போர். எல்லா பக்கம் போர். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா எல்லா காசுகளை கொண்டு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய வெப்பன்ஸை வாங்கி டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸை வாங்கி தங்கள் நாடுகளை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். மிசைல்ஸ் இருக்கு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறாங்க, சம்மரைன் வாங்குறாங்க, போர்க்கப்பல்கள் வாங்குறாங்க. நிறைய ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி என்ன பண்றாங்கன்னா செலவு செய்கிறார்கள். எதுக்கு? அவர்களோட நாடை அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தான் வந்து எல்லாத்தை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. தேவன் சொல்றா என்னோட ராஜ்யம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஸ்தாபிக்கப்படுகின்ற பொழுது எல்லாம் யுத்தம் நடக்கும். ஆனா அதோட முடிவுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு யுத்தமே இல்லாமல் தேவன் என்ன பண்ணிடுவாருங்க அந்த இடத்துல கொண்டு வருவார். பாருங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாரே,
கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு இதெல்லாம் புரிதல் இருக்கா? நான் சிம்பிளா போடுறேன். சோ யாக்கோபின் வம்சத்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய ஜனங்கள். இந்த பூமிக்குரிய ஜனங்கள்ல 2 விதமா இருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள். இது என்ன வித்தியாசம் சொல்லுகின்ற பொழுது வித்தியாசம் இல்ல. இஸ்ரேல ஜனங்களும் பூமியில தான் இருக்க போகிறார்கள், உலக ஜனங்களும் பூமியில தான் இருக்க போகிறார்கள். அதனாலதான் பூமிக்குரிய ஜனங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சைமல்டேனியஸான பிளெஸிங் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் ஒரு சைமல்டேனியஸான பிளெஸிங் தான் அந்த இடத்துல கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். இந்த சமயத்துல அடுத்தது என்ன நடக்குது? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபின் வம்சத்தார் ஆகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் ஏசாயா மூலமாக சொல்லி இருக்கிறார். யாக்கோபின் வம்சத்தார் ஆகிய அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இஸ்ரேல் ஜனங்களும் வருவார்கள், உலக ஜனங்களும் வருவாங்க. இவங்க என்ன பண்றாங்களாமா? அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால். சகோதர சொல்ல, இப்ப நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட், ஆனா அதுதான் நடக்குது, அதுதான் உண்மை. கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களா இருந்து அந்நிய புத்திரன் மேல் பிரியப்படுகிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு காரியம் நடக்கிறதுக்கு மற்ற மதத்தினர் மாதிரி என்ன பண்ண நாள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, அந்த நாள் பாக்குற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? அடிச்சு ஒட்டைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கீழ் திசையாரின் போதகம்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, ஒரு விக்கிர ஆராதனை. சரிங்களா? இன்னைக்கு இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் கீழ் திசையாரின் போதகம். நாள் பார்க்கிறது, அஞ்சனை பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, இது தேவனுக்கெல்லாம் பிடிக்காத காரியம். இதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேவன் சொல்றான், என்னோட ராஜ்யம் அப்படியே அந்த கர்த்தருடைய நாள்ல அந்த ராஜ்யம் அப்படியே மேல 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 ஸ்தாபிக்கப்படுகின்ற பொழுது அந்த உக்கிரத்தின் நாள்ல, பால் கடிக்கும் நாள்ல எல்லாத்தையும் நான் அடிச்சு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, கீழ் திசையாரின் போதகம் இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. கம்ப்ளீட்டான ஒரு ஐடியல் வர்ஷிப் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். பாருங்க, அப்படியே ஏசாயா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் வெள்ளினாலும் பொன்னினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் ஒன்லி மணி, நாட் ஒன்லி கோல்டு. அவங்களுடைய கடவுள் கூட எப்படி செஞ்சு வைப்பாங்கன்னா ஒரு தங்கத்துல செய்ய வச்சு ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் அந்த பிட்காயின், காயின்ஸ், அந்த கோல்டு அது மேல என்ன பண்ணிடுவாங்கன்னா அதிக நம்பிக்கை என்ன பண்ணிடுவாங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்றாரு பாருங்க, குதிரைகளினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்களுடைய ரதங்களுக்கு முடிவில்லை. சரிங்களா? சோ கம்ப்ளீட்டா ஒரு விக்கிர ஆராதனையால நிறைந்த ஒரு தேசமாக பிரதர் ஒண்ணும் கேட்கல. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேட்கல. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சுருகளுக்கும் துறிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் இன்னைக்கு விக்கிரகத்தை என்ன பண்ணிக்கிறான்? உண்டாக்கி இருக்கிறான். சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணிடுவான்? தூக்கி வீசிடுவான். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்தியாவிலேயே நடந்துச்சு. இந்தியாவில இருக்கிற ஒரு ஸ்டேட்ல ஒரு கடவுள் அங்க வாழ்ந்தாருன்னு சொல்லி நம்பி பலாயிரம் கோடிகள் செலவு பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க கோயில்களை அவங்க கட்டுறாங்க.
ஒரு கதையை ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா உண்மையாக்குறாங்க. ஒரு கதையை ஜனங்கள் என்ன பண்றாங்க? உண்மையாக்குறாங்க. அந்த உண்மையாக்குன அந்த விஷயத்துக்காக பல கோடி ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆதரவு கொடுக்குறாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியும் இது பொய் என்பது. ஆனா எதிர்த்து பேச முடியாது. அது அவங்களை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஆன்லைன்ல இருக்கறனால உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். இந்தியால இப்ப சமீபத்துல ஒரு கோயில் என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு மதத்தினரோட கோயில் இடிச்சு இவங்க கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளை காப்பாத்தும். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். இதெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு நினைச்சு கட்டுறாங்க. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது. தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாருங்க அங்க உடைச்சிருவார் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. பாருங்க, இனி நான் என்ன பண்ண போறேன்னா, சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்பீடா வாசிக்கலாம். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம விலக்கி பாக்குறதுக்காக. நம்ம எதோ வாசிக்கலாம்னு பாருன்னா, ஏசாயா இது விட்டல ஏசாயா 12ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கின்ற வசனங்களே உங்களுக்கு நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்களை அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் வந்து விவரிச்சு இந்த ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன். என்ன ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கின்ற பொழுது, பெருமையும் மேட்டுமையும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா அங்க உடைப்பார். அடுத்தது, உயர்ந்தவை எல்லாவற்றிலும் மேலும் தேவன் இருக்கிறதை தேவன் உடைப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, லிபனோனில் உள்ள உயரமும் கேதுருகளின் மேலும், இதுக்கு விளக்கமெல்லாம் நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். சிம்பிளா நம்ம பார்க்க போறோம். அதே தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள அங்க கொண்டு வருவார். பாசானில் உள்ள எல்லா கருவாலி மரங்களிலும் அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள அங்க கொண்டு வருவார். ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள அங்க கொண்டு வருவார். உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும், அரணான எல்லா மதில்கள் மேலும், தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றில் மேலும், எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப பார்த்த அத்தனை பாயிண்ட்ஸும் எங்க இருக்குன்னா, ஏசாயா 2ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 17 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு நேரம் கருதி நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கிறேன். சரிங்களா? நம்ம எங்க இருந்து இதுல பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, லிபனோனில் உள்ள உயரமும் கேதுருகளின் மேலும், இங்கிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு பாயிண்டா வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் பார்க்கின்ற பொழுது, லிபனோனில் உள்ள உயரமும். சரிங்களா? அப்ப தேவன் கர்த்தருடைய நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நாள்ல வந்து ஜனங்களுக்கு ஆபத்து வருகின்ற பொழுது, அவர் ராஜ்யம் ஸ்தாபிக்கின்ற பொழுது என்னென்ன விஷயத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார் என்பதே இங்க வசனம் தெளிவா சொல்லுது. ஃபர்ஸ்ட், இந்த லிபனோனில் உள்ள உயரமும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த லிபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் பாத்தீங்கன்னா மிகவும் உயர்ந்ததான ஒரு கேதுரு மரம். நிறைய சங்கீதத்துல வந்து தாவீது வந்து விளக்கி அங்க சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 35 முதல் 46 ஃபீட் உயரமுள்ள ஒரு கேதுரு மரம். அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைட், ஸ்ட்ராங் அண்ட் பியூட்டிஃபுல். இது நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் அவர் என்ன சொல்றாருன்னா, தி எக்லிஷியாக்லி தி கிரேட் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்கின்ற பொழுது என்னன்னா, இந்த பூமியில எக்லிஷா மாதிரி இருந்து மிகவும் உயர்ந்திருக்கிறார்கள். நாங்க சர்ச் கிடையாது, மிகவும் உயர்ந்திருக்கிறார்கள். ஹைட், ஸ்ட்ராங் அண்ட் பியூட்டிஃபுல். தேவன் என்ன பண்ணுவார்னா அதே ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வருவார். நமக்கு நல்லா தெரியும் யார் உயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிற பாபிலோன்ஸ், அவங்களுடைய சர்ச்சு, அவங்களுடைய எக்லிஷோட சிஸ்டம், அங்க போகின்ற ஜனங்கள், அங்க இருக்கிற அமைப்பு, ஹைட், ஸ்ட்ராங், பியூட்டிஃபுல். தேவன் என்ன பண்ணுவாராமா, அது எல்லாமே என்ன பண்ணுவாரோ ஒரு முடிவுக்குள்ள அங்க கொண்டு வருவார் சொல்லி பார்க்கின்றோம். கம்ப்ளீட்டா தேவன் என்ன பண்ணிடுவாருங்க அங்க ஒரு அழிவுக்குள்ள கொண்டு வந்துருவார். அழகா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி லிபனோன்ல இருக்கிற கேதுரங்கள் முறிக்கப்படுமோ அந்த மாதிரி இவங்களை நான் என்ன பண்ணுவேன், முறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க இனிமேல் நம்ம நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு காலப்பகுதியில தான் இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்துல 2 பேர் சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. இந்த கடைசி காலத்துல சண்டை கட்டின 2 பேர் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டிட்டு இருப்பாங்க, அவரு இன்னொருத்தர் திட்டிட்டு இருப்பாரு. என்ன ஆகும் தெரியுங்களா? அவங்க எல்லாம் இப்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு இது ஆக்சுவலா நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் ஒண்ணு சேர்றாங்கன்னா, ஒன்னா சேர்ந்து ஒன்னா அழிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். கடைசியில எப்படி ஆயிரும் தெரியுங்களா? இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஜனங்களே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஜனம் யாருன்னா தேவனுடைய ஜனம். கம்ப்ளீட்டா அந்த ஜனத்தை வெறுக்கின்ற பொழுது அந்த ஜனம் கிறிஸ்துவோட போய் என்ன பண்ணிருங்க சேர்ந்து விடும்.
இப்ப இவங்க ஒரு அழிவுக்குள்ள போறதுக்காக தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாருங்க அங்க கட்டி கொண்டு வருகிறார். ஒரு ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது என்ன நடக்குது? பாசானில் உள்ள எல்லா கருவாலி மரங்களில் மேலும். சகோதரர் அழகா என்ன கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய 7ஆம் தூதன் ரசல்பர் அழகா என்ன கொடுக்கிறாருன்னா, தி ஓக்ஸ் ஆஃப் பாஷான். இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஓக்ஸ் ஆஃப் பாஷானுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் தி பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங். லிபனோன்ல கேதுரு மரங்கள் அது ரிலிஜன் வைஸ்ல. இந்த ஓக்ஸ் ஆஃப் பாஷான் அதுல செர்மன் பாருங்க, செர்மன் நம்பர் 737-2ல கிளியரா சொல்றார், தி பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங். என்ன நடந்துருமாமா, இந்த கேதுரு மரங்கள் இந்த ரிலீஜியன் அப்படியே கொண்டு போய் எங்க சேர்ந்துருமாமா, இவங்க கூட சேர்ந்துருவாங்க. யார் கூட? பொலிட்டிக்கல் அரசியல்வாதி கூட என்ன பண்ணிருவாங்க, அங்க சேர்ந்துருவாங்க. இதுதாங்க நடக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா இந்தியால இதுதான் நடந்துட்டு இருக்கு. மத்த நாடுகளுக்கு எல்லாம் போகவே வேண்டாம், நம்ம இந்தியால இருக்கிறதுனால ஓப்பனா பேசலாம். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? எது அழிவு? மதமும் அரசியலும் ஒன்னா சேர்ந்தா அது அழிவு. இன்னைக்கு மதமும் அரசியலும் ஒன்னா சேர்ந்து 9 வருஷமா இந்தியாவே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் சொன்ன காரியம் நிறைவேறி வருகிறதுனால நம்ம மகிழ்ச்சி அங்க அடைகிறோம். இப்ப இதோட முடிவு என்னன்னா, இந்தியால மட்டும் இல்ல, உலகம் எங்கும் கேதுரு மரங்களே அழிப்பார். ஓக்ஸ் ஆஃப் பாஷான், பாஷான் உள்ள எல்லா கருவாலி மரங்களிலும் என்ன பண்ணுவாருன்னா அங்க அழிப்பார். இது ஏன் கருவாலி மரம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னாலையும் எந்த ஒரு பெனிஃபிட்டையும் அவங்களால கொடுக்க முடியாது. எந்த ஆட்சி வேணா வரட்டும், அந்த ஆட்சி என்ன பண்ணும்னா தண்ணி நல்லா உறிஞ்சிக்கும். மக்கள்கிட்ட இருந்து நல்லா உறிஞ்சிக்குவாங்க. உறிஞ்சிக்கிட்டு மக்களுக்கு எது திருப்பி செலுத்த மாட்டாங்க. கருவாலி மரம் மாதிரி. கருவாலி மரம் என்ன பண்ணும்? நல்லா தண்ணியை உறிஞ்சிக்கும். உறிஞ்சிட்டு மரம் நல்லா வளரும். ஆனா அதோட கனிகள் ஜனங்களுக்கு போகாது, ஒரு கனியும் கொடுக்காது. அந்த மாதிரிதான் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, நல்லா மக்கள்கிட்ட இருந்து உறிஞ்சிக்குவாங்க. மக்களுடைய டாக்ஸ், மக்களுடைய செல்வம், மக்களோட எல்லாமே உறிஞ்சிக்குவாங்க. ஆனா அவங்களால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்க முடியாது. அது சாம்பிள் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறார். அவனோட உபத்திரத்து நாட்கள்ல பயங்கரமா இருக்கும். அது யாராலும் தாங்க முடியாது. உபத்திர நாட்கள் முடிந்த பின்பாக எல்லாத்துக்கும் ஒரு அடி என்ன பண்ணுவாருன்னா அங்க தேவன் அங்க கொடுக்கக்கூடியவரா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். சோ இதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓக்ஸ் ஆஃப் பாஷான். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னதமான எல்லா பர்வதங்களில் மேலும். இப்ப நம்ம என்ன வாசிட்டு இருக்கோம்? ஏசாயா 2ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 17 இருக்கிற ஒரு காரியங்களை வாசிட்டு இருக்கோம். உன்னதமான எல்லா பர்வதங்களில் மேலும். பர்வதம்னா என்றால் ராஜ்யம். சரிங்களா? சகோதரர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாரு, இந்த ஹை மவுண்டைன்ஸ் என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. தி கிங்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட். கிங்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட். செர்மன் நம்பர் 737-2ல கிளியரா சொல்றார். அப்படி என்றால் இந்த பூமியில எது கிங்டமா இருக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சில நாடுகள் சேர்ந்து சில நாடுகள் மேல பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, என்னோட சொன்னபடி நீ கேட்கலைன்னா உனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் நான் கொடுக்க மாட்டேன். கண்ட்ரோல் பண்றாங்க. சரிங்களா? கண்ட்ரோல் பண்றேன். இன்னைக்கு கிங்டம் மாதிரி எப்படி இருக்கிறாங்க இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, கிங்டம் மாதிரி இருக்கிறாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா இப்ப அடி வாங்கிட்டு இருக்கு. அதுவும் தீர்க்க தரிசனத்தினாலதான். ரஷ்யா விட்டாலும் சைனா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மன். நீங்க நல்லா பாருங்க, ஒரு நாட்டு மேல ஒரு பொருளாதார தடையை விதிக்கிறாங்கன்னா இந்த நாடெல்லாம் வந்துருவாங்க. அமெரிக்கா வந்துருவாங்க, பிரிட்டன் வந்துருவாங்க, கனடா வந்துருவாங்க, ஆஸ்திரேலியா வந்துருவாங்க, ஜப்பான் வந்துருவாங்க, பிரான்ஸ் வந்துருவாங்க, ஜெர்மன் வந்துருவாங்க. சரிங்களா? தேவன் நான் கிளியரா காமிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? அடிச்சு நொறுக்குவேன். சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னதமான எல்லா பர்வதங்களையும் மேலும். அடுத்தது சரி, உயரமான எல்லா மலைகளின் மேலும் சொல்றாரு. அடுத்தது இவங்களுக்கும் ஒரு ஆபத்து. இது என்ன உயரமான எல்லா மலைகளின் மேலும்? இவங்க எப்படின்னா, இவங்க அதிகமா வாருக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதிகமா சண்டைக்கெல்லாம் இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா என்னன்னா, ரொம்ப செல்வ செழிப்பா ராஜ்யத்துல, அதாவது சாத்தானுடைய ராஜ்யத்துல ரொம்ப சுபகுபோகமா வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சரிங்களா? ஆனா சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. பொருளாதார வீடு தடை அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா ரொம்ப சந்தோஷமா வாழ்வார்கள்.
சகோதரருக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. இந்த ஸ்மாலர் பிரின்ஸ்டம்ஸ், நம்முடைய 7ஆம் தூதன் என்ன சொல்றாருன்னா ஸ்மாலர் பிரின்ஸ்டம்ஸ். அப்ப ஸ்மாலர் பிரின்ஸ்டம்ஸ் மாதிரி யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அழகா விளக்கங்கள் கொடுக்குறாரு. சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, அயர்லாந்து, சிங்கப்பூர், ஸ்பெயின், சவுத் கொரியா, பெல்ஜியம், இட்டாலி. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வாசிச்ச அத்தனை நாடுமே இந்தியாவுடைய பொருளாதாரத்துல அதிகமா முன்னேற நாடுகள். ஆனா இந்தியாவோட பரப்பளவு பார்க்கின்ற பொழுது ரொம்ப சின்ன நாடு, மக்கள் தொகையில கம்மி, எல்லாமே கம்மி. ஆனா பொருளாதாரத்துல ரொம்ப அதிகம், வசதி வாய்ப்புல அதிகம், லக்ஸுரிஸ்ல ரொம்ப அதிகம். நம்ம ஊர் ₹1, சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூர் ₹1, நம்ம ஊர்ல ₹55. அவ்வளோ வேல்யூ. அதே மாதிரிதான் சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து எல்லாமே எல்லாம் டாலர்ஸ். அப்படி பார்க்கின்ற பொழுது தேவன் சொல்றார், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் கர்த்தருடைய நாள்ல, என்னோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. சோ அவங்க அவுட்டா, ரிலீஜன் போச்சா, பொலிட்டிக்கல் போச்சா. அதுக்கப்புறம் யார் அவுட் ஆனா, ஹை மவுண்டன் யாரு, இந்த அமெரிக்கா, சைனா இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட் த ஹில்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள், ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கிற நாடுகள். அடுத்தது என்ன முடிவுகளை கொண்டு வர்றாராமா, உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் சொல்றாரு, தி ஹை டவர் அப்படின்னு சொல்றாரு. அன்பான சகோதரர் சொல்லி இது எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு பார்க்கின்ற பொழுது, இந்த ஹை டவர் த ஹியூமன் ஆர்கனைசேஷன், த UNO, இந்த ஹியூமன் ஆர்கனைசேஷன். சரி, இவங்க எல்லாம் இப்ப இருந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் காசா வார் இவனால ஸ்டாப் பண்ண முடிஞ்சுதா, உக்ரைன் ரஷ்யா வார் இவனால ஸ்டாப் பண்ண முடிஞ்சுதா, இனி ஹூதிக்கும் அமெரிக்காவும் யூகேவும் சண்டை போடுறாங்க, ஸ்டாப் பண்ண முடிஞ்சுதா, முடியாது. ஒருவேளை பின்னாடி ஃபியூச்சர்ல நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் சண்டை கட்டினாலும் இவனால ஸ்டாப் பண்ண முடியாது. சைனாவும் தைவானும் சண்டை கட்டினா இவனால ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஹியூமன் ஆர்கனைசேஷனால ஒரு யூஸுமே கிடையாது. இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல்கிட்ட. இஸ்ரேல் காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்லை. அடுத்தது பாருங்க, அரணான எல்லா மதில் மேலும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன அரணான எல்லா மதில் மேலும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, த சிம்பிள் ஆஃப் சிவில் வார் சொல்லப்பட்டிருக்கு. சிம்பிள் ஆஃப் சிவில் வார்னா ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாகவும் அங்க என்ன ஆகும்னா பிரச்சனைகள் வரும். இது பாருங்க, இன்னும் டீட்டெயிலா பார்க்கும்போது உங்களுக்கு நான் உங்க புரியும்படியாக போட்டிருக்கிறேன். த ஹியூமன் ஆர்கனைசேஷன் பார்க்கின்ற பொழுது, த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப், UNHCR நிறைய இருக்குங்க. ஃபுட்டுல இருந்து நிறைய இருக்கு. ஆனா இருக்கு, அவ்வளவுதான். இருக்கு, அவ்வளவுதான். அவங்களால எந்த ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியாது. இதெல்லாம் அமைப்பு இருக்கிற மாதிரி காட்டுவார்கள், ஆனா அவங்களால எதுவும் செய்ய அங்க முடியாது, யூஸ்லெஸ்ஸா போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிவில் வார், நீங்க பிக்சர்ல நான் போட்டிருக்கிறேன், அன்பான சகோதரர்களே நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிக்சர் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஆபத்துக்கள் இருக்கின்ற ஏரியாக்கள். இங்க நிறைய பிரச்சனைகள் வரும், ஆனா நமக்கு தெரியாது. அது இந்தியாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஜோன்ல அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். மிகப்பெரிய ஆபத்துக்கள், சிவில் வார், உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள். பாகிஸ்தானுக்குள்ளேயே குண்டு வெடிக்கும், தான் சொல்ல, ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே பிரச்சனை வரும், அமெரிக்காவுக்குள்ளேயே பல குரூப்ஸ்கள் இருக்கும், ரஷ்யாக்குள்ளேயே பல குரூப்ஸ்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓலிகாஸ் எல்லாம் ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க, இப்ப மாறிட்டாங்க. ஆப்பிரிக்காவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ உள்ளுக்குள்ள என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த சிம்பிள்ஸ் ஆஃப் சிவில் வார் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு அந்த தேசத்துக்குள்ள இருக்கிறவங்களே என்ன பண்ணிக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க. எப்ப நடக்கும், கர்த்தருடைய நாள் அங்க நடக்கும் சொல்லி பார்க்கின்றோம். அதே மாதிரி பாருங்க, இந்த அரணான எல்லா மதில் மேலும் சொல்லுகின்ற பொழுது எவ்ரி ஃபென்ஸ்ட் வால், உங்களுக்கு புரியும்படியாக போட்டிருக்கிறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏவோட மேப். இங்க மிகப்பெரிய சிவில் வார் அங்க நடந்துட்டு இருக்கு. 2 விதமான குரூப்ஸ் இருக்கிறாங்க. ரெட்ல இருக்கிறது ஒரு குரூப், ப்ளூல இருக்கிறது ஒரு குரூப். சரிங்களா? மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்க. இங்க எல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்தியா மாதிரி இல்ல, ரொம்ப மோசமா என்ன பண்ணிக்குவாங்க, நடந்து கொள்வாருங்க. இது எல்லாமே தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு விதமான சாம்பிள் தான் அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, காட்டிக்கொண்டே வருகிறார். இதெல்லாம் நடக்கும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றிலும் மேலும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெரியும் தர்ஷீஷ் அப்படின்னாலே எதை அடையாளப்படுத்தும், அங்க ஒரு வணிகம். சோ இங்க என்ன நடக்கும்னா, தி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ட்ரேட் வெல்த் பிசினஸ். இன்னைக்கு ஒரு நாடு உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் ரொம்ப சிம்பிள். அந்த நாட்டுல இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் என்ன மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும். ஒரு நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாடு வளர்ச்சி அடையாது. நீங்க ஒரு நாட்டு மேல சாங்ஷன் போடும் போதே ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நிறைய எக்ஸ்போர்ட் நடக்க வேணும். தேவன் சொல்றார், தர்ஷீஷின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் மேலும் எல்லாவற்றின் மேல நான் என்ன பண்ணுவேன், என்னோட நாய் திருப்பி அங்க நான் என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு சில மக்கள் மட்டும்தான் ரொம்ப உயர்வா ரிச்சா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இவங்களுடைய கம்பெனில வருகின்ற ப்ராடக்ட் தாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடி ஒரு பிக்சர் போட்டிருக்கிறேன், ஒரு பாருங்க. ஜெஃப் பெயோஸ், அமேசான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பில் கேட்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கிறோம், அவரோட தான். பேஸ்புக், சோசியல் மீடியா, மார்க் ஜுகர்பர்க் இருக்கிறார். இவங்க ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தே ஆர் வெரி ரிச்சஸ்ட் பீப்புள். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இதுக்குள்ள இருக்கிறார்கள். தேவன் சொல்றாரு, அவங்களே நான் என்ன பண்ணுவேன், முடிவுக்குள்ள கொண்டு வருவேன். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சித்திர வினோதங்களில் மேலும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டான ஒரு ஐடியல் வர்ஷிப். இவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இந்த விக்கிரகங்கள் தான் நம்மளை காப்பாத்துது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. என்ன சொன்னா, சேஃப் அண்ட் செக்யூர். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொல்லி காமிச்சேன். உத்தரப்பிரதேசல ஒரு அரசாங்கம் ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கு, இது நம்மளை காப்பாத்தும் அப்படின்ட்டு. இது முற்றிலுமான ஒரு பாவம், இவங்க கையினால செய்யப்பட்டது. நீங்க பாருங்க, அந்த கோயில் என்ன சொல்றாங்கன்னா, அது குழந்தை, அந்த கடவுள் நேம் இது குழந்தை, அதாமா குழந்தை, அது அந்த கடவுள் பேரை சொல்றாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஐடல் வர்ஷிப். தேவன் சொல்ற ஐடல் வர்ஷிப் பயங்கரமா டெவலப் ஆகும், பயங்கரமா போகும். ஆனா தேவன் சொல்றார், என்ன நாள்ல எவ்வளவு தூரம் அதிகமாகுதோ அவ்வளவு தூரம் நான் என்ன பண்ணுவேன், முடிவுக்குள்ள நான் கொண்டு வருவேன் அப்படின்னு நான் சொல்றேன். கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவார்னா அங்க கீழே கொண்டு வருவார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன வாசிப்போம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க சகோதரி. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூன்சூறுகளுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். பாருங்க எப்படி நான் கம்ப்ளீட்டா மனுஷன் பார்த்து எதுவுமே அவனுக்கு ஒரு ரிலீஃப கொடுக்காது. அவன் நம்பி இருக்கிற மதம் அடி வாங்கிரும். சரிங்களா? லெபனான்ல இருக்கிற கேதுரு மரங்கள் மாதிரி அவன் நம்பி இருக்கிற அரசியல் அடி வாங்கும். பாசானில் உள்ள அந்த இது மாதிரி நம்ம என்ன வாசம், அந்த பாசானுக்கு ஒரு நிமிஷம். சோ பாசானில் உள்ள எல்லா கருவாலி மரங்கள் மேல அங்கேயே அடி வாங்கிரும், இங்கேயே அடி வாங்கிரும். அதுக்கப்புறம் என்னன்னா, ஹை மவுண்டைன் உயரமான நாடுகளுக்கு போய் அங்க தஞ்சம் போடுவோம், அங்க இருந்து எல்லாம் வாங்கிக்கணும், அதுவும் அங்க அடி விழுகும். பொருளாதாரம் அங்க அடி விழுகும். அதனால எதுவும் பண்ண முடியாது. சமுதாயம் அங்க என்ன விழுகும்னா அந்த இடத்துல அடி விழுகும். அதனால எதுவும் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ள சிவில் வார் வந்துடும். சிவில் வார்ல யாரு அங்க பாதிக்கப்படுறான்னு பாத்தீங்கன்னா, ஜனங்கள் தான் அங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த யுஎன்ஓ, ஹியூமன் ஆர்கனைசேஷன், அவங்களால எதுவும் அங்க செய்ய முடியாது. எதுவும் செய்ய முடியாம தாங்கள் சேர்த்து வச்சிருந்த அந்த பொண்ணும் வெள்ளியும் என்ன பண்ணிடுவாங்கன்னா தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குமாமா, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் எல்லாம் நடக்கும். இந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டுதான் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குமாமா பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். இத்தனை பேர்த்துக்கு நியாயம் தீர்த்துருவார். இப்ப படிச்சோம் பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நியாயம் தீர்த்துட்டு சேனைகள் கர்த்தர் எப்படி இருப்பாருன்னா, நியாய தீர்ப்புனாலே உயர்ந்து எல்லாத்துக்கும் ஒரு கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட், யாரை அழிக்கணும், யாரை காப்பாத்தணும், எப்படி கொண்டு வர வேண்டும் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு நியாய தீர்ப்பு செய்து முடித்துட்டு உயர்ந்து நின்று அதுக்கப்புறம் சொல்லுவாராமா, பரிசுத்தம் உள்ள தேவன் நீதினால் பரிசுத்தராய் விளங்குவார்.
எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, நான் பரிசுத்தர், அது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. தேவனுடைய நீதி இந்த பூமியில நிறைவேற்றி முடிகின்ற பொழுது எல்லா ஜனங்களும் சொல்லுவார்கள் இவர் பரிசுத்தர். எப்படி அம்மா நீதினால் பரிசுத்தரா என்ன பண்ண போறாருங்க, விளங்க போகிறார் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். பாருங்க, ஏசாயா 21 24 வாசிப்போம். ஏசாயா 21 24 ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, பரிசுத்தத்துல தேவன் விலகின்ற பொழுது அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குமாமா பாருங்க, கிளியரா பட்டது. வெளிச்சத்திலே நடப்பார்கள். வெளிச்சம் அப்படிங்கிறது சத்தியம். சத்தியத்துல எல்லாரும் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இந்த பூமியின் ராஜாக்கள் வேற யாருமே கிடையாது, முற்பிதாக்கள். பாருங்க க்ரோஸ் எவ்வளவு தூரம் அங்க இருக்குதுன்னு பாருங்க. பாருங்க, ஏசாயா 12 வாசிப்போம். ஏசாயா 12 கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். யாரு வெளிச்சத்துல நடந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஜனங்களும். அதே மாதிரி பூமியின் ராஜாக்கள், முற்பிதாக்கள் என்ன மகிமை கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே சொல்லுவாங்களாமா என்னன்னா, கர்த்தரை என்ன பண்ணுங்க, கீர்த்தனை பண்ணுங்கள். அவர் என்ன பண்ணிருக்கார், மகத்துவமான கிரியைகளை என்ன பண்ணிருக்கார், செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாள் ஆரம்பத்துல எப்படி இருக்கும்னா, அது உக்கிரத்தின் நாள் தான், பால் கடிப்பு நாள் தான் உலக ஜனங்களுக்கு. ஆனா அதன் முடிவுல இந்த உலக ஜனங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மகத்துவமான ஒரு கிரியையை யார் அங்க செஞ்சிருக்காருன்னா, அங்க கர்த்தர் செஞ்சிருக்கிறார். இது பூமி எங்கும் அறிய கடவுது என்பார்கள். இது பூமி எங்க என்ன பண்ணுவாங்க, நிறைஞ்சு போயிரும். அப்புறம்தான் இந்த என்டையர் நாலேஜ், யார் கர்த்தர், யார் ஜெகோவா, யார் யாவே தேவன், யார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, யாரு சபையின் பிள்ளைகள், யார் முற்பிதாக்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எங்க போகுமானா, இந்த உலக ஜனங்களுக்கு. யாக்கோபின் வம்சத்தார், அந்த வசனம் அடைக்க வேண்டாம். யாக்கோபின் வம்சத்தார்னா யாரு, உலக ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் வேற அங்க போகும். பாருங்க, ஏசாயா 11 வாசிப்போம். ஏசாயா 11 என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த என்டையர் நாலேஜ் யாரும் ஹர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு மேல நம்ம என்ன வசனம் படிச்சோம், தேவன் என்ன பண்ண, அவருடைய கிரியை செய்து முடிச்சிருக்கிறார். அவருடைய நியாயத்தை என்ன பண்ண, சரிவராக செஞ்சு அங்க என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பரிசுத்தரா அங்க விளங்கி இருக்கிறார். நியாய தீர்ப்பு அங்க முடிகின்ற பொழுது ஜனங்களுக்கு ஒரு என்டையர் நாலேஜ் அங்க வந்துரும். இப்ப சொல்லுவாங்களாமா, பூமி கர்த்தரை அறிகிற அறிவுனால் என்ன பண்ணிருக்க, நிறைந்திருக்கும். அன்பான சகோதரர்களே, பின்னாடி இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அதை காண்பிச்சு ஜனங்களுக்கு அறிவை கொடுக்கிறார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போறாருன்னா, இங்க பார்ப்பா இதெல்லாம் நடக்க போகிறதுன்னு முன்னாடியே சொல்லி அந்த நாலேஜ கொடுத்து கிறிஸ்துவின் சரீரமாக்குறார். இப்ப பாத அங்குகளுக்கு என்ன ஒரு பிளெஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்லப்பட்ட காரியங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சாம்பிள் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கணும். பயமா இருக்கு, எப்ப வேணா இந்த ராஜ்யம் நிறைவேறு. ரொம்ப அர்ஜென்ஸ் பண்றாரு இந்த வசனங்கள் நம்ம வாசிக்கின்ற பொழுது. இது ஆங்கிலத்துல படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வாசிங்க, ஏசாயா 11 They shall not hurt nor destroy in all my holy mountain, for the earth shall be full of the knowledge of Jehovah as the waters cover the sea. எப்படி அழகா இருக்கு பாருங்க. The earth shall be a full of knowledge of Jehovah. இன்னைக்கு இந்த ஜெகோவாங்கிற பேரே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அவருடைய ராஜ்யத்துல அவர் மகத்துவமான காரியங்கள் செஞ்சு கர்த்தருடைய நாளா, அந்த உக்கிரத்தினால அவர் கோபத்தை எல்லாம் ஊற்றி தீர்த்த பின்பாக அவருடைய ராஜ்யத்தோடைய எண்டுல அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, the full knowledge of he is the Jehovah என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லுவாரு, in my holy mountain, அவருடைய பரிசுத்தமான ஒரு ராஜ்யம். அந்த பரிசுத்தமான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதுதான் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய நாள்ல சகிக்க முடியாத ஒரு காரியங்களை உலக ஜனங்களும் ஃபேஸ் பண்றாங்க, தேவனுடைய பிள்ளைகளும் ஃபேஸ் பண்றாங்க. ஆனா உலக ஜனங்களுக்கு ஆபத்து, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பும் ஒரு ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 20
வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான விஷயம். இதெல்லாம் நடக்க போகுதாமா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் இது செய்வதற்காக. ஆனா என்ன காலப்பகுதியில இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறார், செஞ்சிட்டு இருக்கிறார். எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையோட இருக்கணும். அப்படி என்றால் இந்த பூமியில ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ப்ராப்ளமா தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சமுதாயத்துல ஒரு ப்ராப்ளமா தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மதத்துல ஒரு ப்ராப்ளமா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனையா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் மேல குண்டு போட்டாலும், யார் யார் மேல மிசைல் விட்டாலும், இது தேவன் நீதியா என்ன பண்ணிட்டு இருக்க வசனங்கள் கிளியரா பார்த்துட்டோம். தேவன் நீதியான ஒரு காரியத்தை செய்கிறார். இஸ்ரேல பிரச்சனைனா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திருப்பி எழுப்பித்து கட்டுறாரு. எப்படி நான் ஒரு மேப் உங்களுக்கு காமிச்சேன், அந்த மேப் ஃபுல்லா வர வேணும். இப்ப கண்டிப்பா என்ன ஆகணும், லெபனான், சவுத் அரேபியா இங்க எல்லாம் போர் நடக்கும். சரிங்களா? அங்க பராக்கிரமசாலி மனக்கசந்து அங்க என்ன பண்ணுவான், அழுவான். பூமி என்னாகும்னு பாத்தீங்கன்னா அதோடைய வெப்பத்தட்பநிலையினால பல மாற்றங்கள் பல அழிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். இனி எல்லாமே ஒரு ஆபத்துலதான் நோக்கி பிரயாணிச்சுட்டு இருப்போம். தேவன் பிள்ளைகள் அதுக்குள்ளாக எப்படியாக ஒரு ராஜ்யத்துல என்ன பண்ணிடுறோம்னா ஒரு சபையாக சென்று சேர வேண்டும். கடைசியா நம்ம ஒரு வசனங்கள் வாசிச்சு பாடத்தை நிறைவு செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஏன்னா கிருபையின் காலப்பகுதியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னதான் ஆபத்து இருந்தாலும் தேவன் அவர் கருத்துக்குள்ளாக தேவனுடைய சபையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் இந்த மாதிரி ஒரு எச்சரிப்பையெல்லாம் உணர்ந்து கொண்டு இன்னும் என்ன பண்ணணும்னா எவ்வளவு சீக்கிரம் அந்த சபையாக சென்று சேரணுமோ அந்த ஒரு காரியத்தை அந்த கிரியை நம்மளுடைய என்ன பண்ணுவோம்னா இந்த புதிய சிருஷ்டி மூலமாக நம்ம காண்பிப்போம். தேவன் இந்த வார்த்தைகளையும் சத்திய பாடங்களையும் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.